ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு எபிசோட் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை, அபவுட் கார்ஸ். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வீக்லி 3 ரிவ்யூஸ் வந்து கார் ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இன் அடிஷன் டு தட் நம்ம ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கோம். ஒரு 2 or 3 வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். இன் அடிஷன் டு தட் ஒரு 1-to-1 டாக் மாதிரி இது வந்து வச்சுக்கலான்னு பார்க்குறேன். அதாவது அபவுட் கார்ஸ். அதாவது அபவுட் கார்ஸில் மெயினாக என்ன கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோன்னா, நம்ம ஏற்கனவே ரிவ்யூ போட்டிருக்கோம் நிறைய கார்ஸ். அந்த கார் வந்து இப்போ ஒரு ஆல்டோ இருக்குது, ஒரு வேகனார் இருக்குது, ஒரு செலீரியோ இருக்குது, ஒரு கிராண்ட் ஐட்டன் நியோஸ் இருக்குது, i20 இருக்குது, இந்த மாதிரி கிளான்ஸா இருக்குது, பலினோ இருக்குது. இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கார்ஸோட ரிவ்யூஸ் நம்ம சேனலில் பார்க்குறீங்க. ஸோ ஒவ்வொரு காரும் எந்த கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு சூட் ஆகும், யாருக்கு செட் ஆகும் எந்த கார் அப்படின்றத பற்றி தான் ஒரு ஃபுல் வீடியோன்னு சொல்ல முடியாது. ரொம்ப நேரம் ரொம்ப எலாபரேட் பண்ணி பேச மாட்டேன், ஒரு கட் ஷார்ட்டாக பேசிடுவேன். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் பேச போகிறோம். நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு காரோட வாக் அரவுண்ட் வீடியோ, இன்டீரியர்ஸ் வீடியோ, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பட் இது வந்து காரை பற்றி ரிவ்யூ தான். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த கார். இப்போ ஒரு ஆல்டோ இருக்குது, அந்த ஆல்டோ வந்து கார் வந்து யாருக்கு சூட் ஆகும், அது எந்த மாதிரி டைப் ஆஃப் காரு, அதில் எவ்வளோ பேர் போகலாம், எவ்வளோ மைலேஜ் தரும் ப்ராக்டிக்கலாக, அது யாருக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும், யாருக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்றத பற்றிய ஒரு எபிசோட் தான் இது. வந்து எபிசோட் 1, அபவுட் கார்ஸ் எபிசோட் 1. சரிங்களா? இது வீக்லி ஒரு 2 or 3 வீடியோஸ் நான் போடலான்னு இருக்கேன். என்னோடய டைமை பொறுத்து இருக்குது, 2 or 3 வீடியோஸ் மேக்ஸிமம். ஸோ இதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க நீங்களுமே. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கார் வந்து ஆல்டோ கேட்டன். சரிங்களா? ஸோ ஆல்டோ கேட்டன் பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ முன்னாடி ஆல்டோ 800ன்னு ஒரு கார் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் இருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், கொஞ்சம் ப்ரீமியமாக ஒரு சின்ன ஒரு ப்ரீமியம் ஆல்டோ க்ரியேட் பண்ணணும் அப்படின்றக்காக அவங்க ஆல்டோ கேட்டன்ற காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க 2013. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2022 அதுக்கு 23 நல்ல ஒரு சூப்பரான ஃபேசினேட்டிங்கான ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஆல்டோ கேட்டன்லேருந்து அப்படியே ரீஜென்ரேட் ஆகி ஒரு நியர்லி ஒரு செலீரியோ அளவுக்கு அவங்க அந்த காரை வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஆல்டோ கேட்டன் 2023 மாடல். ஸோ இப்போ அது அப்கமிங்காக அதான் போயிட்டுருக்கு. அதோட பேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 lakhsல ஸ்டார்ட் ஆகி, அதாவது ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன் ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் வந்து 5 lakhsல ஸ்டார்ட் ஆகி இன்றைக்கி இருக்கிறத இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு நியர்லி அது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்குன்னு சொல்லலாம், ஒரு 5 lakhs செக்மெண்ட்டில். ஸோ அந்த கார் தான் அது ஆல்டோ கேட்டன். 5 lakhsல ஸ்டார்ட் ஆகி டாப் அண்ட் வந்து ஒரு AMT CNG VXI+O அந்த வேரியண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 7.3 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த காரோட பெட்ரோல் இன்ஜின் பார்த்திங்கன்னா 3 cylinder பெட்ரோல் இன்ஜின்ங்க. 3 cylinder பெட்ரோல் இன்ஜின் தான். அப்போ நம்ம கண்டிப்பாக பவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிரச்சனையே இல்லை. பட் இது வந்து என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக் கார் தான். ஸோ இதோட மைலேஜ் தான் மெயின். மைலேஜ் பார்த்திங்கன்னா 24 வரைக்கும் கிளைம் பண்ணி 23.5 24 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க ஏர் நாம்ஸ் படி பெட்ரோலுக்கு. நியர்லி வந்து அரௌண்ட் லோக்கல்லே கண்டிப்பாக 20 கிடைக்கும், லாங்கில் 22+ ஷியூராக கிடைக்கும். சிஎன்ஜி வேரியண்ட் அதுதான் மெயின் பூனே இதுக்கு. சிஎன்ஜி வேரியண்ட் வந்து 34 வரைக்கும் மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. ப்ராக்டிக்கலாக அந்த 32 33 கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய கஸ்டமர்ஸ். ஸோ அதனால் சிஎன்ஜி வேரியண்ட் போகிறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக்காராக எடுக்கலாம். ஒரு பைக்கு ஈக்குவலண்ட்டான மைலேஜ் கிடைக்குதுங்க சிஎன்ஜியில். ப்ளஸ் இந்த காரோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, இது வந்து ஒரு 5 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு ரொம்ப எல்லாமே அடல்ட்ஸாக இருக்கீங்க, எல்லாமே பெரிய ஆளுங்களாக இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. 5 பேர் உட்காந்து ஃப்ரண்ட்டில் 2 பேசஞ்சர், பேக்கில் 2 பேசஞ்சர், இல்லை ஒரு ஃபாதர் ஒரு மதர் 2 கிட், இந்த மாதிரி சின்ன ஃபேமிலிக்கு, இல்லை ஒரு ஃபாதர் ஒரு மதர் ஒரு கிட், இந்த மாதிரி ஃபேமிலிக்கு தான் அது செட் ஆகும். சரிங்களா? 3 பேர் இல்லை 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு ஒரு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். இன்னொன்று மேக்ஸிமம் இது எந்த கைண்ட் ஆஃப் பர்சனுக்கு சூட் ஆகும்னா, டெய்லி லோக்கல் டிராஃபிக்கில் ஒரு 20 to 50 kilometers ட்ராவல் பண்ணுவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு இது பெஸ்ட்டு சூட். லாங் ட்ரைவ்ஸ், டெய்லி லாங் ட்ரைவ் போவாங்கள்ல, அதே ஒரு 50 to 100 kilometer 200 kilometer வரைக்கும் லாங் ட்ரைவ் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மினிமம் 50 to maximum 200 kilometers ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது மேட்ச் ஆகாது. பிகாஸ் இது வந்து என்ன தான் நீங்கள் பார்த்தாலும் ஒரு ஹைவேயில் வந்து நீங்கள் இதை க்ரூஸ் பண்ணி போகிற அளவுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஸ்டேபிளான கார் ஒன்றும் கிடையாது. பிகாஸ் ஒரு டயர் டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் சின்னது தான். சரிங்களா? கம்பேரிட்டிவ்லி வெயிட் டைமென்ஷன்ஸ், பாடி டைமென்ஷன்ஸ் எல்லாமே சின்னது தான். ஸோ அதனால் நீங்கள் அந்தளவுக்கு ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்க முடியாது லாங் ட்ரைவ்ஸில். பட் லோக்கல் டிராஃபிக் கண்டிஷன்ஸ்க்கு, டிராஃபிக்கில் க்ரூஸ் பண்ணி போகிறதுக்கு, பூந்து போகிறதுக்கு, ஈஸியான பார்க்கிங், இதுக்கெல்லாம் இது பெஸ்ட்டான சூட். ப்ளஸ் லோக்கல் மைலேஜ் கண்டிப்பாக 18 to 20 கண்டிப்பாக கிடைக்கும். ஹைவேல 22 கிடைக்கும். அப்போ ஏன் ஹைவேல இந்த வண்டி ஓட்டக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். பட் ஹைவேல நீங்கள் ஓட்டலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெஸ்ட்டு நீங்கள் வந்து டெய்லி ஹைவே யூசேஜுக்கு இந்த வண்டி செட் ஆகாதுன்னு நான் சொல்லிட்டேன். பட் எனக்கு ஏதாவது ஆப்ஷனலாக ஒரு மந்த்லி ஒன்ஸோ 2 months ஒன்ஸோ இயர்லி ஒரு 3 or 4 times வந்து ஏதாவது நீங்கள் ஃபேமிலி ட்ரிப் போவீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, ஒரு ஃபேமிலி ட்ரிப் போவீங்க, ஒரு லாங் ட்ரைவ் போவீங்க, ஒரு ஹில் ஸ்டேஷன் போவீங்க, அந்த மாதிரி இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம்.
பட் அதுலேயே ஒரு கண்டிஷன், நீங்கள் ரொம்ப ரேஷ் ட்ரைவோ இல்லை ரொம்ப ஹை ஸ்பீடோ போகக்கூடாது. இதோட மேக்ஸிமம் டாப் ஸ்பீட் வந்து நீங்கள் ஒரு 80-90 மெயின்டைன் பண்ணலாம், அவ்வளோதான். அந்த லிமிடேஷன்ஸ்க்கு இது கண்டிப்பாக சூட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் யாருக்கு இது சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி. சரிங்களா? ஸோ இப்போ இதோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம், 3 சிலிண்டர் 1000 cc இன்ஜின். சரிங்களா? ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 68 பிரேக் ஹார்ஸ் பவர், நல்ல டீசெண்டான ஒரு பவர் டெலிவரி கொடுக்குறாங்க. பட் டார்க் வந்து கம்மியாக தான் இருக்கும், 91 Nm டார்க் தான் கொடுக்குது. அண்ட் இதோட 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க. AMT மாடல் இருக்குது. அண்ட் as well as CNG வேரியன்ட். நீங்கள் 34 வரைக்கும் மைலேஜ் கிளைம் பண்ணால் நீங்கள் CNG தாராளமாக போகலாம். சரிங்களா? CNG பெட்ரோல் பங்க்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் வாட்ச் பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ் இன்னொரு அடிஷனல் இது என்னென்னா, இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி ஃபுல்லாக பேசிட்டோம். இனி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த காரோட பேஸ் மாடல் 5 lakhs செட் பண்ணியிருக்காங்க. பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் வந்து 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க? 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குறாங்க. ABS, EBD அண்ட் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், இந்த 3 கண்ட்ரோல்ஸுமே அங்கே இருக்குது பிரேக்கிங் சிஸ்டமில். ஃப்ரண்ட் வீல் டிஸ்க்கு, ரியர் வீல் ட்ரம். சரிங்களா? டயர் சைஸ் வந்து கம்மி தான், 145, 80 or 13 நார்மல் ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க வீல் கவர்ஸோட. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பட் இன்றைக்குள்ள கண்டிஷனுக்கு அவங்க அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அந்த ஹை ஸ்பீடு, அதாவது லாங் டிரைவில் அவ்வளோ ஸ்டேபிள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மற்ற வண்டி மாதிரி. அதில் ஓரளவுக்கு இந்த டயர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி தான் இருக்கும் இந்த காருக்கு. ப்ளஸ் இன்னொரு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. 167 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் டிராஃபிக்கில், நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸுக்கு, பாத் ஹோல்ஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஈஸியாக கோ த்ரூ பண்ணிடலாம். 167 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. 214 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ். ஒரு நான் சொன்னேன் 3 or 4 மெம்பர்ஸ் கூட ஃபேமிலிக்கு ஈஸியான லக்கேஜை நீங்கள் பின்னாடி ஏற்றிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்சல் ட்ரே வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அந்த பாடி டைமென்ஷன்ஸ் 3.5 மீட்டர் லென்த்தில் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் பார்க்கிங், சிட்டி டிரைவிங்லலாம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கார் எடுத்துகிட்டு மனுவர் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ். இதில் வந்து ஏசி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 டோருக்குமே வந்து பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் as well as வந்து என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ். என்டர்டெயின்மெண்ட்க்கு என்ன ஃபீச்சர்ஸ், கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 7-inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. வித் 2 ஸ்பீக்கர்ஸோட 4 ஸ்பீக்கர்ஸோட கொடுத்துருக்காங்க. 4 டோர்லேயுமே 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வேறு எந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் இது ஒரு என்ட்ரி லெவல் ஹேட்ச்பேக். சரிங்களா? அதில் நீங்கள் ஒரு க்ரூஸ் கண்ட்ரோலோ, இல்லை ஒரு சன்ரூஃபோ, இல்லை ஒரு வயர்லெஸ் சார்ஜிங்கோ, இல்லாட்டி ஒரு ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்விஎம்ஸோ, அது ஓஆர்விஎம்ஸ் வந்து இந்த இன்டர்னலி அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருப்போம், ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த மாதிரி ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் எதிர்பார்க்க முடியாது நீங்கள். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கார் வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்? ஒரு 3 or 4 பர்சன்ஸ் கொண்ட ஒரு சின்ன ஃபேமிலிக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். லோக்கல் டிரைவ்ஸ் as well as ரொம்ப ரேராக ஒரு இயர்லி ஒரு 4 or 5 ட்ரிப்ஸ், 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து லாங் ட்ரைவ்ஸ் போகிறது, இதில் மந்த்லி ஒன்ஸ் லாங் ட்ரைவ் போகிறதுக்குமே இது நல்ல சூட்டபுளான கார் தான். பட் லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது இங்கே கவனமாக வச்சுக்க வேண்டியது ஒன்று 80 to 90 தான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் எண்ட் வந்து 7.3 lakhs வரைக்கும் இருக்குது. இதை பற்றி ஓவராலாக எல்லாமே அவுட்லைன் கொடுத்துட்டேன். இந்த கார் பிடிச்சிருந்தா அவங்க என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.